நாம எல்லாரும் முருகனோட 6 படை வீடுகளுக்கு போயிருப்போம். திருப்பரங்குன்றத்தில் அவர் கல்யாண கோலத்தில் இருப்பார். திருச்செந்தூரில் அவர் போருக்கு பின்னாடி தனியா நிப்பார். ஆனா பழமுதிர் சோலையில் மட்டும் முருகன் தன் 2 மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானை 2 பேரோடவும் ஒன்னா சேர்ந்து நிப்பார். இத எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஏன் மத்த 6 படை வீட்ல இல்லாத மாதிரி இங்க மட்டும் ஃபேமிலியோட காட்சி தர்றார்? ஏன்னா இதுதான் அவர் முருகன் ஆன இடம். திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை கல்யாணம் செஞ்சார். திருச்செந்தூரில் சூரனை வதம் செஞ்சார். அப்புறம் வள்ளியை காதல் கல்யாணம் செஞ்சார். எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியா ஒரு குடும்ப தலைவனா 2 மனைவிகளோடவும் வந்து அமர்ந்த இடம்தான் இந்த பழமுதிர் சோலை. அதனாலதான் இன்னைக்கும் உங்க குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கா, இல்ல கணவன் மனைவி ஒற்றுமை வேணுமா, நீங்க மத்த கோவில்ல கேக்கறத விட பழமுதிர் சோலைக்கு வந்து நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏன் குடும்பத்தையும் சந்தோஷமா வெச்சுக்கோங்கன்னு வேண்டிக்கிட்டா குடும்ப ஒற்றுமை பலப்படும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அடுத்த முறை பழமுதிர் சோலை போனா அவரை வெறும் முருகனா பாக்காதீங்க, ஒரு சந்தோஷமான குடும்பத் தலைவனா பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.